அன்பான மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். எனது பெயர் மு. மணி, இடைநிலை ஆசிரியர். இன்று நாம் பார்க்க இருக்கும் வகுப்பு 3ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள கணக்கு பாடத்தில் அலகு 2இல் உள்ள எண்கள் பாடத்தில் உள்ள வரிசைப்படுத்துதல் என்ற பாட தலைப்பை காண இருக்கின்றோம். வரிசைப்படுத்துதல் என்பது நாம் 2 ஓரிலக்க எண்களை எடுத்துக்கொண்டு அவற்றிலிருந்து சில எண்களை உருவாக்கி மிக பெரிய எண் மிகச் சிறிய எண்ணை கண்டுபிடித்து அவற்றை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தி எழுதுதலே வரிசைப்படுத்துதல் என்ற ஒரு அமைப்பாகும். இதற்கு ஒரு ஆயத்த செயல்பாடாக வட்டத்தில் இங்கே சில எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது 432, 75, 6, அதற்கு அடுத்தபடியாக 876, 54, 90 மற்றும் 555. இது போன்ற சில எண்கள் கலந்து கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த வட்டத்தில் ஓரிலக்க எண்கள், ஈரிலக்க எண்கள், மூன்றிலக்க எண்கள் என்று கலந்து கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் நீங்கள் மூன்றிலக்க எண்களை மட்டும் வட்டமிடுங்கள். இங்கே கூறுங்கள் பார்ப்போம். எவை மூன்றிலக்க எண்கள்? 75 என்பது 2 இலக்க எண்கள், 6 என்பது ஓரிலக்க எண்கள். ஆனால் 432 என்பது மூன்றிலக்க எண்களாகும். அதே போன்று 876 இதுவும் 3 இலக்கங்களை கொண்டுள்ளது. எனவே இது ஒரு 3 இலக்க எண்ணாகும். அதற்கடுத்து 90 என்பது 2 இலக்க எண்கள், ஆகையால் அவை வராது. அதே போன்று 54 என்பதும் 2 இலக்க எண்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு அடுத்தபடியாக 555 என்பவை 3 இலக்க எண்களாகும். எனவே இவற்றை நாம் வட்டமிட்டு காட்டுகின்றோம். ஆகவே மாணவர்களே, இந்த வட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 3 இலக்க எண்கள் எவை என்று பார்க்கப்படும் பொழுது 432, 876 மற்றும் 555 இவை யாவும் 3 இலக்க எண்கள் ஆகும். இதற்கு அடுத்தபடியாக வட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் மிகப்பெரிய எண்ணை காண்போம். இங்கே சில 3 இலக்க எண்கள் எழுதப்பட்டுள்ளன. உதாரணமாக 127, அதற்கு அடுத்தபடியாக 133, அதற்கு அடுத்தபடியாக 323, அதற்கு அடுத்தபடியாக 317, அதற்கு அடுத்தபடியாக 201, அதற்கு அடுத்தபடியாக 567 போன்ற ஒரு 3 இலக்க எண்கள் சில இங்கே வட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 3 இலக்க எண்களில் மிக பெரிய எண்ணை வட்டமிடுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எண்களை ஒப்பிடுவதில் பார்க்கப்படும் பொழுது இடமதிப்பை நன்கு கவனித்து அவற்றில் எவை பெரியவை என்று கண்டுபிடிப்பீர்கள். அதுபோன்றே இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 3 இலக்க எண்களை பார்க்கப்படும் பொழுது இவற்றில் 127, 133, 323, 317, 201, 567 இந்த 100 இடமதிப்பை காணுங்கள். அவற்றில் 5 நூறுகள் கொண்ட இந்த 3 இலக்க எண்ணே மிகப்பெரிய எண்ணாக வந்துள்ளது. எனவே 567 என்பது மிகப்பெரிய எண்ணாகும். இங்கே மிகப்பெரிய எண் கொடுக்கப்பட்டுள்ள 3 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் எதுவெனில் 567 என்பவையே மிகப்பெரிய எண் என்பதனை நீங்கள் அறியலாம். இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்ப்பது எண்களை உருவாக்குதல். இந்த வரிசைப்படுத்துதலில் முதல் தலைப்பாக எண்களை உருவாக்குதல் என்ற ஒரு அமைப்பை பார்க்க இருக்கின்றோம். இங்கே 2 ஓரிலக்க எண்களை எடுத்துக்கொள்வோம். அதாவது எண்களை உருவாக்குதல் என்பது 2 ஓரிலக்க எண்களை எடுத்துக்கொண்டு அவற்றில் நமக்கு தேவையான அதிகபட்ச 2 இலக்க எண்களை அமைத்தல் அல்லது உருவாக்குதலே ஆகும். அதாவது உதாரணமாக 2, 7
என்ற இரு ஓரிலக்க எண்களை எடுத்துக்கொள்வோம். இந்த இரண்டு ஓரிலக்க எண்களை கொண்டு நமக்கு தேவையான இரண்டு இலக்க எண்களை அமைக்க இருக்கின்றோம். ஆம், 2 7 27 7 2 72 2 2 இரண்டே மீண்டும் மீண்டும் கொண்டு அமைக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக 7 7 77. இங்கே உள்ள இந்த 4 இரண்டு இலக்க எண்களில் 2 7 என்ற எண்களை கொண்டு நாம் அமைக்கக்கூடிய இரண்டு இலக்க எண்கள் 4, அதாவது 27 72 22 77. இந்த 4 இரண்டு இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் எது? ஆமாணவர்களே, மிகப்பெரிய எண் 77. மிகப்பெரிய எண் 77. அதே போன்று மிகச்சிறிய எண் எது? மிகச்சிறிய எண் எது? 22. மிகச்சிறிய எண் 22. 2 7 என்ற இரண்டு ஓரிலக்க எண்களை எடுத்துக்கொண்டு நாம் அமைக்கக்கூடிய அதிகபட்ச இரண்டு இலக்க எண்களாகும். இதற்கு அடுத்தபடியாக இதே 2 7 என்ற ஓரிலக்க எண்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி நாம் இரண்டு இலக்க எண்களை உருவாக்கலாம். 2 7 7 2 என்ற இரண்டு ஓரிலக்க எண்களை கொண்டு இரண்டு ஈரிலக்க எண்களை உருவாக்கியுள்ளோம். அதாவது 27 என்ற ஒரு ஈரிலக்க எண், 72 என்ற ஈரிலக்க எண். இந்த இரு எண்களில் மிகப்பெரிய எண், இந்த இரண்டு ஈரிலக்க எண்களில் மிகப்பெரிய எண் 72 என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிறிய எண் 27 என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதற்கு அடுத்தபடியாக பூஜ்ஜியத்தின் பயன்பாடை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவை கண்டிப்பாக உங்களுக்கு இதற்கு அடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு தேவைப்படும். ஒரு எண்ணிற்கு முன்னால் இடப்புறம் 0 வந்தால் அந்த எண்ணின் மதிப்பு மாறாது. உதாரணமாக 4 என்ற ஒரு ஓரிலக்க எண்ணை எடுத்துக்கொள்வோம். இதன் மதிப்பு 4. அதே இந்த 4ற்கு முன்னால், அதாவது இடப்புறம் 0 வந்தாலும் இதன் மதிப்பு 4 தான். இதன் மதிப்பு மாறாது. ஆனால் அதே 0 இந்த எண்ணின் வலப்புறம் வரும் பொழுது இதன் மதிப்பு 40 என்று மாறும். எனவே இவற்றிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது? ஓர் எண்ணிற்கு முன்னால் 0 வரும்போது, அதாவது ஒரு எண்ணிற்கு இடப்புறம் 0 வரும்போது அதன் மதிப்பு மாறாது. ஆனால் வலப்புறம் 0 வரும் பொழுது அதன் மதிப்பு மாறும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் மாணவர்களே. இப்பொழுது 3 இலக்க எண்களை உருவாக்குதல். 7 4 8 என்ற 3 ஓரிலக்க எண்களை எடுத்துக்கொள்வோம். இந்த 3 ஓரிலக்க எண்களை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான 3 இலக்க எண்களை உருவாக்க போகின்றோம். நமக்கு தேவையான 3 இலக்க எண்களை உருவாக்க போகின்றோம். அவை 748. அதற்கு அடுத்தபடியாக 7 இங்கே எழுதி கொண்டு இந்த மற்ற எண்களின் இடமதிப்பை மாற்றி எழுதுகிறேன். 784. அதற்கு அடுத்தபடியாக 8 100இன் இடமதிப்பாக கொண்டு மற்ற இரு எண்களை எழுதுகிறேன். 847 874. அதற்கு அடுத்தபடியாக 4ஐ 100இன் இடமதிப்பாக கொண்டு எண்களை எழுதினால் 487 478 என்ற எண்கள் உருவாகும். இதற்கு அடுத்தபடியாக 4ஐ 100இன் இடமதிப்பாக கொண்டு மற்ற இரு எண்களை எழுதலாம். 477 488 444. அதே போல
744, 788, 777. அதற்கு அடுத்தபடியாக 877, 844, 888. இது போன்று 15 மூன்று இலக்க எண்களை நாம் இங்கே உருவாக்கலாம். இங்கே உருவாக்கப்பட்ட இந்த மூன்று இலக்க எண்களில் மிக பெரிய எண் எது? கவனியுங்கள், இங்கே உருவாக்கப்பட்ட மூன்று இலக்க எண்களில் மிக பெரிய எண் மற்றும் மிகச் சிறிய எண். மிக பெரிய எண் என்று பார்க்கப்படும் பொழுது 888 என்பது மிகப்பெரிய எண்ணாகும். மிகச் சிறிய எண் என்பது 444 என்பதே மிகச் சிறிய எண்ணாகும். அங்கே கொடுக்கப்பட்ட மூன்று இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் 888, மிகச் சிறிய எண் 444. இவற்றை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இதற்கு அடுத்தபடியாக இதே ஓர் இலக்க எண்களை கொண்டு ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி நாம் மூன்று இலக்க எண்களை அமைக்கப் போகின்றோம். அதாவது வந்த எண்கள் மீண்டும் மீண்டும் வராது. ஆனால் இதற்கு முந்தைய செயல்பாட்டில் நாம் வந்த எண்களை திரும்ப திரும்ப பார்த்தோம். ஆனால் இக்கணித செயல்பாட்டில் வந்த எண்கள் மீண்டும் மீண்டும் இடம்பெறாது. அதாவது ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி நாம் இங்கே மூன்று இலக்க எண்களை உருவாக்கப் போகின்றோம். அதாவது 748, 784, 874, 847, 487, 478. இவை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி, நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, ஒரே ஒரு முறை மட்டும் இந்த எண்கள் வருமாறு ஒரே ஒரு முறை மட்டும் இந்த எண்களை பயன்படுத்தி நாம் 6 மூன்று இலக்க எண்களை உருவாக்கியுள்ளோம். இங்கே உருவாக்கியுள்ள இந்த 6 மூன்று இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் என நாம் பார்த்தோமானால் மிகப்பெரிய எண் எது? 100 இடமதிப்பில் 8 நூறுகள் உள்ளன. இந்த இரண்டு எண்களில் அடுத்து 10வது இடமதிப்பை காணும் பொழுது 7 10களே அதிகபட்ச எண்ணாகும். எனவே 874 என்பதே மிகப்பெரிய எண்ணாகும். அதற்கு அடுத்தபடியாக மிகச்சிறிய எண் என நாம் பார்க்கப்படும் பொழுது இங்கே 100 இடமதிப்பில் 487 மற்றும் 478 என்ற இரு எண்கள் உள்ளன. இவற்றின் அடுத்த இடமதிப்பை பார்க்கப்படும் பொழுது 8 10களே 8 10கள் 7 10கள். எனவே 7 10கள் என்பதே மிக குறைவான எண். எனவே 478 என்பது மிக சிறிய எண் என நமக்கு தெரிய வருகின்றது. இப்பொழுது நாம் அடுத்து பார்க்க இருப்பது எண்களை வரிசைப்படுத்துதல். எண்களை வரிசைப்படுத்துதல் என்றால் என்ன? எண்களை 2 முறைகளில் வரிசைப்படுத்தலாம். அதாவது ஏறு வரிசை, இறங்கு வரிசை. எண்களை சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணாக எழுதும் வரிசை அமைப்பு ஏறு வரிசை எனப்படும். இறங்கு வரிசை என்பது என்ன? பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணாக எழுதும் வரிசை அமைப்பிற்கு இறங்கு வரிசை எனப்படும். அதாவது ஏறு வரிசை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள 7, 4, 8 என்ற எண்களை கொண்டு நமக்கு தேவையான மூன்று இலக்க எண்கள் எவை ஒரே ஒரு முறை கொண்டு பயன்படுத்தி நாம் கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று இலக்க எண்கள் 748, 784, 847, 874, 487, 478 என்று 6 மூன்று இலக்க எண்களை அமைத்தோம். இந்த 6 மூன்று இலக்க எண்களில் எண்களை ஒப்பிட்டு பார்த்தோமானால் ஏறு வரிசை என்பது என்ன? சிறிய எண்ணிலிருந்து
பெரிய எண்ணிற்கு எழுதும் வரிசை முறை. எனவே இது மிகச் சிறிய எண் எது? 478. இவை மிக சிறிய எண்ணாகும். இதைவிட மிக பெரிய எண் எது? 487. இதைவிட மிக பெரிய எண் எது? 748. இதைவிட மிக பெரிய எண் எது? 784. இதைவிட பெரிய எண் 847. இதைவிட பெரிய எண் 874. இப்பொழுது இறங்கு வரிசை என்பது என்ன? ஆமாணவர்களே, இறங்கு வரிசை என்பது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணாக எழுதும் வரிசை அமைப்பு முறை. இவற்றை நாம் பார்த்தோமானால் இவ்வெண்களை ஏறு வரிசையில் எழுதிய எண்களை மாற்றி எழுதினாலே நமக்கு இறங்கு வரிசை அமைப்பு முறை தெரிந்துவிடும். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணாக எழுதுவோம். 874. இதைவிட மிகச் சிறிய எண் 847. இதைவிட மிகச் சிறிய எண் 874. இதைவிட சிறிய எண் 847. இதைவிட மிகச் சிறிய எண் 784. இதைவிட மிகச் சிறிய எண் 748. இதைவிட மிகச் சிறிய எண் 487. இதைவிட மிகச் சிறிய எண் 478 என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை யாவும் ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் நாம் எழுதக்கூடிய அமைப்பு முறையாகும். இதற்கு அடுத்தபடியாக மாணவர்களே, இதுவரை நாம் இந்த வரிசைப்படுத்துதல் அமைப்பில் பார்த்தோம். அவற்றுக்கு சில உதாரணங்களையும் பார்த்தோம். இப்பொழுது மதிப்பீடு, அதாவது மாணவர்களே 5, 0, 9 ஆகிய 3 எண்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் மிகச் சிறிய எண் எது? அதாவது மாணவர்களே 5, 0, 9 இதனை பயன்படுத்தி நமக்கு அமைக்கப்படும் எண்கள் 3 இலக்க எண்கள் 509, 590, 905, 950, 59, 95. நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த எண்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி இந்த 6 எண்களை அமைக்கலாம். இதில் மிக பெரிய எண் எது? 100 எழுவதிப்பில் பார்க்கப்படும் பொழுது 9 அதிகபட்ச எண். எனவே இந்த 2 எண்களில் 2 100 இலக்க இடமதிப்பும் சமமாக இருப்பதால் இதற்கு அடுத்த இடமதிப்பான 10 பார்க்கப்படும் பொழுது 10 இடமதிப்பில் 5 என்பது அதிகபட்ச எண்ணாக வருகிறது. எனவே 950 என்பது மிகப்பெரிய எண். இங்கே இதற்கு அடுத்தபடியாக மிகச் சிறிய எண் எது என்று பார்க்கப்படும் பொழுது 59 என்பது மிகச் சிறிய எண் என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள் மாணவர்களே. 6, 3 மற்றும் 7 கொண்டு ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் மிகப்பெரிய எண் எது? மாணவர்களே 763. இதற்கு அடுத்தபடியாக 5, 7 கொண்டு தேவையான 2 இலக்க எண்களை உருவாக்குக. அவை எவையெனில் 57, 75, 55, 77 என்பவை ஆகும். கொடுக்கப்பட்ட எண்களை ஏறு வரிசையில் எழுதுக. திரையில் காணும் எண்களை கவனியுங்கள். 326, 301, 356, 323, 399, 365 இவற்றை ஏறு வரிசையில் நாம் எழுதினால் முதலில் வரக்கூடிய சிறிய எண் 301, அதைவிட பெரிய எண் 323, அதைவிட பெரிய எண் 326, அதைவிட பெரியது 356, அதைவிட பெரியது 365, அதைவிட பெரியது 399 என்பதை நாம் அறியலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு கூட்டல், அதாவது 3 இலக்க எண்களில் கூட்டல், இனமாற்றமின்றி மற்றும் இனமாற்றத்துடன் கூடிய 3 இலக்க எண்களில் கூட்டல். இந்த இரு கூட்டலையும் இங்கே காண இருக்கின்றோம். இப்பொழுது இன மாற்றமின்றி உள்ள கூட்டலை காண்போம். அதாவது 132 உடன் 241 கூட்டுக. இவற்றை ஆணிமனை சட்டத்தின் உதவியால் நாம் இங்கே காணலாம்.
இங்கே படத்தில் கவனியுங்கள். இங்கே 132 அதாவது 2 ஒன்றுகள் 3 பத்துகள் 1 100 இவை 132 என்று ஆணிமணி சட்டத்தில் உள்ளது. இவற்றுடன் 241 என்ற 3 இலக்க எண்ணை கூட்ட இருக்கின்றோம். இவற்றை கூட்டும் பொழுது ஒன்றின் இடமதிப்பை ஒன்றுகள் இடமதிப்பிலேயும் 10 இடமதிப்பை 10 இடமதிப்பிலேயும் 100 இடமதிப்பை 100 இடமதிப்பிலேயும் இந்த மணிகளை பொருத்தினால் நமக்கு விடை கிடைக்கும். அதாவது 241 ஒரு ஒன்றை ஒன்றுகள் இடமதிப்பிலையும் சேர்க்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக 4 மணிகளை 10 இடமதிப்பில் சேர்க்க வேண்டும். 4 பத்துகளை 10 இடமதிப்பில் சேர்த்து விட்டோம். அதற்கு அடுத்தபடியாக 100 இடமதிப்பில் 2 நூறுகளை சேர்க்க வேண்டும். இப்பொழுது மொத்தம் எத்தனை மணிகள் உள்ளன என்று எழுதுவோம். 1 இடமதிப்பில் உள்ள மணிகள் எத்தனை? 1 2 3. 10 இடமதிப்பில் உள்ள மணிகள் எத்தனை? 7. 100 இடமதிப்பில் உள்ள மணிகள் எத்தனை? 1 2 3. ஆகவே 132 உடன் 241 கூட்டினால் நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 373 என்பதே ஆகும். இப்பொழுது கூடுதல் பற்றிய விளக்கம். அதாவது இரு எண்களை கூட்ட கிடைக்கும் விடை கூடுதல் எனப்படும். அதாவது கூட்டல் என்பதற்கு கூடுதல், சேர்ப்பு, மொத்தம் என்ற பெயர்களும் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதற்கு அடுத்தபடியாக இன மாற்றத்துடன் கூடிய 3 இலக்க எண்களை கூட்டப் போகின்றோம். அதாவது 556 உடன் 194 கூட்டப் போகின்றோம். முதலில் எண்களின் இடமதிப்பை எழுதிக் கொள்ளுங்கள். 1 10 100 அதாவது 556 அவற்றோடு 194 என்ற எண்களை கூட்ட இருக்கின்றோம். இவற்றில் முதலில் நாம் கூட்ட இருப்பது ஒன்றுடன் ஒன்றுகளின் இடமதிப்பை கூட்ட இருக்கின்றோம். 6 ஒன்றுகளுடன் 4 ஒன்றுகளை கூட்டும் பொழுது நமக்கு கிடைக்கும் ஒன்றுகள் 10 ஒன்றுகள். 10 ஒன்றுகளில் ஒரு 10 01 உள்ளது என்பது நமக்கு தெரியும். 10 ஒன்றுகளை 10ஆக கணக்கிடப்படும் பொழுது ஒரு 10 01 உள்ளது. இந்த ஒன்றுகளின் மதிப்பில் இந்த 0வின் மதிப்பை இங்கே பிரதியிட்டு மீதி வரக்கூடிய இந்த 10 இடமதிப்பை 10 இடமதிப்போடு சேர்த்துக் கொள்வோம். இந்த 10 இடமதிப்போடு இந்த எண்களை சேர்த்துக் கொண்டு இவற்றை கூட்டும் பொழுது 5 ஒரு 10 5 10உடன் கூட்டினால் 6 10 6 10உடன் 9 10களை கூட்டப்படும் பொழுது 15 10கள் கிடைக்கின்றது. அதாவது 15 10களை 100 இடமதிப்பில் எழுதப்படும் பொழுது ஒரு 100 5 10கள் நமக்கு கிடைக்கின்றது. இந்த 5 10களை 5 10கள் இடமதிப்பில் பிரதியிட்டு மீதி வரக்கூடிய இந்த ஒரு 100ஐ 100 இடமதிப்போடு கணக்கிடுவோம். இந்த 100 இடமதிப்போடு கணக்கிடும் பொழுது ஒரு 100 ஒரு 100உடன் 5 100களை கூட்டினால் 600 6 100களுடன் ஒரு 100ஐ கூட்டினால் 700 என்ற அமைப்பு கிடைக்கும். எனவே 556உடன் 194ஐ கூட்டப்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 750 ஆகும். மாணவர்களே, இது கணக்கை கவனியுங்கள். 556உடன் 194ஐ கூட்டப்படும் பொழுது ஒன்றுகளின் இடமதிப்பை கூட்டி அவற்றை 10 இடமதிப்பாக மாற்றி எழுதுகிறோம். ஒரு 10 0 ஒன்றுகள் கிடைக்கின்றது. 10 ஒன்றுகளில் எத்தனை 10கள் உள்ளன? ஒரு 10 0 ஒன்றுகள் உள்ளன. அந்த 0ஐ ஒன்றுகள் மதிப்புக்கு நேராக கணக்கிட்டு 10களின் இடமதிப்பில் உள்ள இடமதிப்பு என்ன? 10 இடமதிப்பு என்ன? 1. அந்த 10 இடமதிப்பை இந்த 10 இடமதிப்பின் அமைப்பில் பிரதியிட்டு கூட்ட வேண்டும். 5 10களுடன் 6 10ஐ கூட்டப்படும் பொழுது 6 10கள் 6 10களுடன் 9 10ஐ கூட்டினால் 15 10கள் 15 10களுடன் 15 10களை நாம் 100ஆக
100 நிரம்பிப்பாக கணக்கிடப்படும் பொழுது அவற்றில் ஒரு 100 5 பத்துகள் வருகின்றது. இந்த 5 பத்துகளை 10 நிரம்பிப்பில் பிரதியிட்டு மீதி வரக்கூடிய ஒரு 100ஐ 100 நிரம்பிப்பில் பிரதியிட்டு கூட்ட வேண்டும். அப்படி கூட்டப்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 1. ஒரு 100உடன் 5 100ஐ கூட்டினால் 600, 6 100உடன் ஒரு 100ஐ கூட்டினால் 700. ஆக மொத்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 750 என்பது தெளிவாகின்றது. மாணவர்களே, இங்கே நான் உங்களை சில வினாக்கள் மூலம் மதிப்பீடு செய்ய இருக்கின்றேன். 321உடன் 147ஐ கூட்டினால் கிடைக்க விடை என்ன? அதாவது 1கள் 10 100. 1உடன் 1னை கூட்ட வேண்டும், 10உடன் 10இன் அமைப்பினை கூட்ட வேண்டும், 100இன் நிரம்பிப்போடு 100னை கூட்ட வேண்டும். அதாவது 1 கூட்டல் 7 8, 2 கூட்டல் 4 6, 3உடன் 1ஐ கூட்டினால் கிடைப்பது 4. ஆகவே நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 468 என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு அடுத்தபடியாக இன மாற்றத்துடன் கூடிய கூட்டலை காண இருக்கின்றோம். 508 கூட்டல் 562 என்ற இரு எண்களை கூட்ட இருக்கின்றோம். இவற்றில் 1கள் 10கள் 100கள் என்று மதிப்பினை குறித்துக் கொள்ளுங்கள். இவற்றை கூட்டப்படும் பொழுது 8 1உடன் 2 1களை கூட்டப்படும் பொழுது 10 1கள் கிடைக்கின்றது. இந்த 10 1களை 10இன் நிரம்பிப்பாக எழுதினால் ஒரு 10 கூட்டல் 0 1 கிடைக்கும். இந்த 1களின் இடமதிப்பை நாம் இங்கே பிரதியிட்டு 10இன் இடமதிப்பில் வரக்கூடிய எண்ணின் இடமதிப்பை 10இன் இடமதிப்போடு சேர்த்து கூட்ட வேண்டும். ஒரு 10உடன் 0 10ஐ கூட்டினால் ஒரு 10, அந்த மீண்டும் வரக்கூடிய ஒரு 10உடன் 6 10களை கூட்டினால் 7 10கள் கிடைக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக 5 100களுடன் 5 100களை கூட்டப்படும் பொழுது நம்மளுக்கு 10 100கள் கிடைக்கின்றது. அந்த 10 100களை அப்படியே இங்கே பிரதியிட்டுக் கொண்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 1070 என்ற எண் விடையாக கிடைக்கின்றது. ஆமானவர்களே, இதுவரை நாம் பார்த்த செயல்பாட்டினை நீங்கள் மனதில் வைத்து வீட்டில் புத்தகத்தில் உள்ள சில பயிற்சி கணக்குகளை செய்து பாருங்கள் என்று கூறி இப்பாடப்பகுதியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.